மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். IAS அதிகாரி என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவர் என தன்னை நினைத்துக் கொள்கிறாரா என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். சென்னை மாநகராட்சியின் 5வது மண்டலத்தில் உள்ள சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் கவுன்சிலர் ருக்மாங்கதன் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த 5வது மண்டலமான இந்த ராயபுரத்தில் உள்ள இந்த விதிமீறல் கட்டிடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. அதே போல பிற மண்டலங்களிலும் உள்ள சட்டவிரோத கட்டுமானம் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று தெரிவித்து சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு எதிராக ருக்மாங்கதன் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நேற்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவது குறித்து கேள்வி எழுப்பினார்கள். அதே போல இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்பதற்காக சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தார்கள். இந்த தொகை ஆணையருடைய ஊதியம் திருத்தம் செய்ய வேண்டும், அதை அடையாறு புற்றுநோய் மருத்துவரைக்கு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக இன்று காலை தலைமை நீதிபதி அமர்வில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் முறையிட்டார். அப்போது அபராதம் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அது மட்டுமில்லாமல் இந்த விவகாரத்தில் தங்கள் தரப்பிலும் தவறு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர்கள் தவறான பிரமாண பத்திரத்தை கொடுத்திருந்தாலும் அதனை படித்து பார்த்து கைது இருக்க வேண்டியது அவசியம் என்றும், அப்படி அவர் செய்யவில்லை என்றால் அவர் ஆணையராக இருக்க தகுதி இல்லை என்று தெரிவித்தார்கள். அதே போல IAS அதிகாரி என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவரா என்று கேள்வி எழுப்பினார்கள். அதே போல நீதிமன்றத்தின் அதிகாரத்தை தாங்கள் காட்டலாமா என்றும் தெரிவித்தார்கள். இதை தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவர் நேற்று ஆஜராகவில்லை என்று தெரிவித்து நாளைய தினம் உரிய பிரமாண பத்திரத்துடன் அவர் ஆஜராக வேண்டும் என்று தற்போது ஆணையருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அபராதம் குறித்து பின்னர் முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் தற்போது உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.